வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி தினம் ஒரு கோயில் பிரசாத ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீரங்கம் சம்பார தோசை. ஸ்ரீரங்கத்தோட கோயிலோட ஸ்பெஷலே சம்பார தோசை தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோயில் சம்பார தோசை செய்கிறதுக்கு இப்போ நான் இதில் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. பச்சரிசி 1 கப்பு, அதுக்கு அரை கப்பு தோல் உளுந்து, இதுதான் ரேஷியோ. இதே அளவில் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு பச்சரிசியையும் உளுந்தையும் நான் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது ஊறின டைம் திருப்பியும் சொல்கிறேன், 6 மணி நேரம். இப்போ உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கணும். நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அப்படி அரைப்படலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சுங்க. இதை பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரிசியும் ரொம்ப தண்ணி ஊற்றாமல், ஏன்னா நம்ம தோசை திக்காக தான் ஊற்ற போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காமல் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இதை பவுலில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்தோட இப்போ அரைச்சா அரிசி மாவையும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு நல்லா கலந்துடலாம். இது ஒரு 4 to 5 hours ஊறட்டும். நல்லா புளிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தோசையை நம்ம கொஞ்சம் திக்காக தான் ஊற்ற போகிறோம். அதனால் இதை கெட்டியாக கரைச்சிருக்கேன் நான். இதுதானே கரெக்டான பக்குவம். இதில் தண்ணி எதுவுமே கலக்க வேணாம். இப்படியே இது ஒரு 4 to 5 hours இருக்கட்டும். மாவு அரைச்சி வச்சு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. நல்லா புளிச்சிருக்கு. இந்த அளவு புளிச்சா போதும். ஏன்னா இந்த சம்பார தோசைக்கு ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் இப்போ நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ நல்லா இடித்தாச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இந்த பொடியை மாவில் சேர்த்துடலாம். இந்த பொடியை இதோட சேர்த்துடலாம். இதோட சுக்கு பொடி, ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவு தான் இருக்கணும். ஏன்னா இதை நம்ம தேய்க்க போகிறதில்ல, சும்மா மேலோட்டமாக அப்படியே டேப் தான் பண்ண போகிறோம். இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை அப்படியே 1-2 வச்சு சேர்த்துக்கலாம். இதை வதக்கணும்ல அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாக போட்டாலே போகிறோம். இதை லைட்டாக கலந்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் போட்டு சுட்டு எடுத்துடலாம். தவா காஞ்சிடுச்சிங்க. இந்த தோசை நெய் போட்டு சுடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் நெய் தான் போட்டு சுடுவாங்க, அதனால் நானும் நெய் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் வேணான்னா எண்ணெய் போட்டுக்கலாம். இதை லைட்டாக டேப் பண்ணி தான் விட முடியும். இதை தேய்க்க விட முடியாது. சும்மா அப்படியே உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். இப்போ ஓரத்தில் நல்ல கலர் மாறி இருக்குங்க. இதை நம்ம திருப்பிக்கலாம். கொஞ்சம் ஸ்பூன் வச்சே திருப்புங்க. இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு தோசை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் ஊற்றிக்கலாம்.
ஆனால் இதை தேய்க்கக்கூடாது, இப்படியே டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இந்த தோசையை சுடும்போது ஸ்டவ் எப்போவுமே ஸ்லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில இருந்தால் கரெக்டாக வருங்க. ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும், மீடியத்தில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு தீஞ்சு போயிடும். அதனால் ரெண்டுக்கும் இடையில வச்சா கரெக்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் திருப்பிடலாம், வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்துருச்சு. இப்போ நமக்கு ஸ்ரீரங்கம் சம்பாரா தோசை ரெடி. ஸ்ரீரங்கம் சம்பாரா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.